மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிராக கர்நாடக தனி நீதிமன்றம் இழைத்த அநீதியை கண்டித்தும் மக்களின் முதல்வரை விடுதலை செய்ய வலியுறுத்தியும் அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சென்னையில் மாபெரும் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த அறப்போராட்டத்தில் சமத்துவ மக்கள் கட்சி, கொங்கு இளைஞர் பேரவை, இந்திய குடியரசுக் கட்சி உள்ளிட்ட தோழமை கட்சிகளைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டு மக்களின் முதல்வருக்கு தங்கள் பேராதரவை தெரிவித்தனர். மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிராக பெங்களூரு தனி நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை கண்டித்து அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் நினைவிடத்தில் நேற்று முன்தினம் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். தோழமை கட்சிகளைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் இப்போராட்டத்தில் கலந்து கொண்டு மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுக்கு தங்களின் பேராதரவை தெரிவித்தனர். அதன் தொடர்ச்சியாக சென்னை கடற்கரை சாலையில் அண்ணல் காந்தியடிகள் சிலை அருகே நேற்று அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கருப்பு உடையணிந்து அரசு தலைமை கொறடா திரு ஆர் மனோகரன் தலைமையில் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அங்கிருந்து புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் நினைவிடம் வரை நடைபெற்ற இந்த மனித சங்கிலி போராட்டத்தில் அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களோடு தோழமை கட்சிகளான இந்திய குடியரசுக் கட்சி தலைவர் டாக்டர் சேகு தமிழரசன், சமத்துவ மக்கள் கட்சியைச் சேர்ந்த திரு எர்ணாவூர் நாராயணன், கொங்கு இளைஞர் பேரவை தலைவர் திரு உ தனியரசு, தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு சுந்தரராஜன், திரு தமிழழகன், திருமதி சாந்தி, திரு செங்கம் சுரேஷ், திரு மைக்கேல் ராயப்பன், திரு அருண் சுப்பிரமணியன் மற்றும் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு கதிரவன் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். இப்போராட்டத்தின் போது மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவை உடனடியாக விடுவிக்க கோரி முழக்கங்கள் எழுப்பினர். இந்த மனித சங்கிலி போராட்டத்தில் அரசு போக்குவரத்து ஊழியர்கள் மற்றும் பொதுமக்களும் கலந்து கொண்டு மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பேராதரவு தெரிவித்து முழக்கங்கள் எழுப்பினர்.